ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இந்த பொமேரியன் டாகை யாரோ அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்மளோட ஷெல்டரோட ஃபவுண்டர் வந்து இதை பார்த்து எப்படியாவது இதை ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் இது கூட போராடி எப்படியோ அதை ஒரு வழியாக பிடிச்சி தன்னுடைய காரில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கழுத்தில் அடிபட்டு மெகட் வூண்டோட ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த நாய் தனக்கு ஒரு உதவி கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மக்களுடைய எண்ணம் என்னென்னா, ஒரு அடிப்பட்ட நாயை வந்து அதை நம்மளை கடிச்சிரும், அதெல்லாம் நம்மளை தற்காத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அதை அடித்து விரட்டுறது, அதை துன்புறுத்துறது, இந்த மாதிரி செயல்கள் தான் செய்கிறாங்க. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வலியும் வேதனையிலும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்ய தான் முயற்சி பண்ணணும். நம்மளால் செய்ய முடியலன்னா யார் அதை செய்வாங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளணுங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நாய்ங்கிறது ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட். அதை வந்து நம்மளோட விளையாட்டு பொருள் மாதிரி தூக்கி வீசுறதுங்கிறது ரொம்பவும் தப்பான ஒரு செயல். இந்த நாயை அடிபட்டு கழுத்தில் வந்து அத்தனையும் ஒரு இரத்த கசிவோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ அது தனக்கு ஒரு உதவி செய்ய வராங்கங்கிறப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நாய் விளையாட்டு பொருள் அல்ல, அதை யாரும் தூக்கி வீசாதீங்க. இட்ஸ் அ லைஃப் டைம் கமிட்மெண்ட்.